பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ணே மச்சானங்கள் எல்லாருக்கும் சொல்லணும் இல்லை, அதனால நீங்க எங்க கடை இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதை அங்க சொல்லிடுவேன், அவங்க வரட்டும்னு சொல்றாங்க. டேய், முதல்ல நம்ம கோவிலுக்கு போயிட்டு பூஜை எல்லாம் பண்ணணும்டா, உன் பேர்ல அர்ச்சனை எல்லாம் பண்ண போறோம். அதுக்கப்புறமா உன் மச்சானங்களுக்கு எல்லாம் நீ தாராளமா சொல்லிக்கோ, லொகேஷன் அனுப்புனா அவங்க வந்துட போறாங்க, இதுல என்ன இருக்குன்னு சொல்றாங்க. சரிண்ணே, நீ சொல்றதும் சரிதான், சரி நம்ம இப்ப கிளம்பினாதான் சரியா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. அண்ணன் ஒரு நிமிஷம்ண்ணே, நான் போயிட்டு எது ஒன்றும் சொல்லிட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்டா, 10 மணிக்கு தானே கடை திறக்க போறோம், இப்போ என்ன 8 மணி தானே ஆகுது, அதுக்குள்ள போயிட்டு சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே சரி சரி சொல்லிட்டு பழனிக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைனாலும் பழனி அதுக்கான மூவி என்னவோ அதை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அரசி வெளியே நின்றுட்டு இருக்காங்க. அரசி வெளியே நின்றுட்டு இருக்கிறத பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷமா பழனி ஃபீல் பண்ணிட்டு எதுவுமே பேசாம சைலண்டா அங்கிருந்து போறாங்க. உடனே குமார அரசியை பார்த்து சிரிக்க அரசி முறைச்சிட்டே இருக்காங்க. இதையும் பாத்தீங்கன்னா அரசி அங்கிருந்து போனதும் பழனி அவங்க அண்ணனுக்கு கூட சேர்ந்து கார்ல போயிடுறாங்க. அம்மா அம்மா மாமா இல்ல, மாமா பெரிய மாமா சின்ன மாமா அவங்க கூட எல்லாம் சேர்ந்து கடைக்கு போயிட்டாருன்றாங்க. என்னடா ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டானே, ஏய் வேற எங்கேயாவது போயிருப்பாங்க, எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க, நான் தான் என் கண்ணால பார்த்தனேன்னு சொல்லிட்டு அரசி சொன்னதும் உடனே செந்தில் மாம்சுக்கு நம்ம போறோம் வரோன்றது எல்லா விஷயமும் தெரியும், கடற்கரப்பு விழாவுக்காக மட்டும்தான் நாங்க வந்திருக்கோன்ற விஷயமும் தெரியும், தெரிஞ்சும் மாம்ஸ் இப்படி பண்றாருன்னா இதுக்கு மேல நான் எதுக்காக இங்க இருக்கணும், மாம்ஸ்க்கே நம்ம இடத்துல விருப்பம் இல்லாத போது நான் ஏன் இங்க இருக்கணும், நான் கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதோ ரொம்பவே ஃபீல் ஆகுறாங்க. இல்லடா, அப்படியெல்லாம் உன் மாமன் நினைச்சிருக்க மாட்டான், நான் சொல்றத கேளுடான்னு சொல்லிட்டு எவ்வளவு சொன்னாலும் அதை எதுவுமே காதுல வாங்கிக்கிறதுல சேர்ந்து மரியாதை இல்லாத இடத்துல நான் போக முடியாதுமா, எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு செந்தில் அங்கிருந்து போறாங்க. உடனே மீனாவும் அத்தை எனக்கும் ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதனால சரி நானும் அங்க கிளம்பி போறேன்றாங்க. என்னடி உன் புருஷன் போனா பின்னாடியே நீயும் போகணுமா? அத்தை என்ன பேசிட்டு இருக்கீங்க? அப்படி எல்லாம் கிடையாது, கடை திறப்பு விழாவுக்கு நான் போக மாட்டேனே தவிர கண்டிப்பா ஈவினிங் சித்தப்பாவுடைய கடையை பார்த்து பேசிட்டு தான் வருவேன், இதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. உடனே கதிர்கிட்ட ஏண்டா கதிரே, உனக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்காப்பா, போ பாப்போ, என் தம்பியோட கட்டுத்தொரப்பு விழாவுக்கு நான் மட்டும் போய்க்கிறேன்றாங்க. அம்மா என்னம்மா பேசுறேன், மாம்சோட சூழ்நிலையை பத்தி நானும் இங்க இருக்க எல்லார்கிட்டையுமே எவ்வளவு சொல்லிட்டேன், அவர் கடை திறக்க போற டென்ஷன்ல இருப்பாரு, அதுக்காக நம்ம இவங்க சொல்லல அவங்க சொல்லல நினைக்கிறதெல்லாம் தப்பு இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. உடனே அதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருடா, நீ கடை திறக்கிறது எல்லாமே நீ வச்சுட்டு தான் இருந்த, இல்ல நல்லா சொல்லல, அதுக்காக மத்தவங்களை கூப்பிடுற ரெஸ்பெக்ட நீ விட்டுட்டியா, நீ எல்லாரையும் கூப்பிட்டுட்டது எல்லாரையும் வர வைக்கிறதுக்கா என்ன முயற்சியோ அதையும் பண்ணிட்டு தானே இருந்த, நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் போயிட்டு ரெடி ஆயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கதிர் அங்கிருந்து போனதும் உடனே ராஜி ஓடி வராங்க. இங்க செந்தில் மாமா சொல்றது எனக்கு சரின்னு தான் படுது, சித்தப்பா கூப்பிடணுன்ற எண்ணம் இருந்திருந்தா கண்டிப்பா சித்தப்பா கூப்பிட்டுருப்பாரு இல்ல, அவருக்கு நம்ம வர்றதுல விருப்பம் இல்லை, அது மட்டும் தான் எனக்கு உண்மைன்னு தோணுதுன்னு சொன்னதோ, இங்க பார் நீ மாமாவை புரிஞ்சு வச்சுக்கிட்ட லட்சணம் அவ்வளவுதான், இதை தவிர வேற என்ன எனக்கு பேசுறதுன்னே தெரியல, தயவு செஞ்சு இந்த மாதிரி மட்டும் பேசாம இருன்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசிடுறாங்க. நம்ம மாமாவோட கடை தரப்பு விழாவுக்கு போறோம், நீ போயிட்டு ரெடி ஆகுன்னு சொன்னதும் உடனே அரசியும் எல்லாருமே ரெடியாக போயிட்டாங்க. இப்போ நம்ம பழனி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. பழனிக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. இப்போ நம்ம சக்திவேல் இங்க பாருடா, நைட்டு பகலன்னு பாராம உனக்காக நாங்க எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி வச்சிருக்கோம், தயவு செஞ்சு அந்த கடையை எப்படி முன்னேற்றணுன்ற எண்ணத்தோட மட்டும்தான் நீ இருக்கணும், வேற எதை பத்தியும் நீ நினைக்க கூட கூடாது நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதை பழனி காதுல போட்டுக்காம எப்ப நம்ம கடைக்கு போவோம், லொகேஷன் அனுப்பணும், அக்கா மச்சான்னு சொல்லிட்டு எல்லாருமே வரேன்னு சொல்லியிருக்காங்கன்றாங்க. ஏண்டா, உனக்கு லட்சமா பணத்தை கொட்டி கொடுத்து இப்போ உனக்கு ஒரு கடையை ஆரம்பிச்சு வச்சா உடனே நீ அங்க பேசிட்டு இருக்கியா? இங்க பாருடா, இத்தனை நாளா நீ அங்க இருந்தாலும் உனக்காக எந்த ஒரு சொந்த செலவுல ஏதோ ஒண்ணுமே பண்ணாதவங்க அவங்க இப்படி இருக்கும்போது நீ அதுக்கேற்ற மாதிரி இரண்டுன்னு நல்லா சொல்லி பார்த்தா கூட எனக்கு என் அக்காவும் மச்சாவும் வேணும். ஆமா எங்க கடை இருக்கு, இங்க வந்துட்டோம்ல அவ்வளவுதான், இங்க என்ன இது மச்சான் கடைக்கு போற வழியாச்சே, இங்க வான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமாட்டேன்னு சொல்லிட்டு இங்க பாருடா, இந்த கடையை பார்த்தா அசந்து போயிடுவேன்னு சொல்லிட்டு கடையை பாக்குறாங்க. கடை பாத்தீங்கன்னா
பழனி வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா பாண்டியனோட ஸ்ட்ரீட்ல இருக்க கடையில தான் இப்ப வந்து பழனிக்கும் கடை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. இத பார்த்த பழனிக்கும் ரொம்பவே கோவம் வருது. இங்க பாருங்க, இந்த கடையிலலாம் மச்சானுக்கு எதிரா என்னால கடையெல்லாம் ஓபன் பண்ண முடியாது. நான் கூட எங்கேயோ கடை ஓபன் பண்ணிருப்பீங்கன்னு பார்த்தா இங்க நீங்க பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா என்னால இந்த கடையில வேலை பார்க்க முடியாதுன்றாங்க. உடனே காந்திமதியம், ஏண்டா இந்த ஊர்ல எத்தனையோ இடம் இருக்கு, அங்கெல்லாம் விட்டுட்டு இங்க எதுக்காகடா கடையை ஓபன் பண்ணீங்க? ஏன் அதான் பாண்டியனுக்கு என்ன இந்த ஊரே எழுதி வச்சுட்டு இருக்கா? இங்க 10-15 கடை இருக்கு, நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. இப்படி இருக்கும்போது பழனி கடையை திறந்தா அவனுக்கு என்ன வலிக்குது? ஒரு உண்மையா பாசமா பழனி மேல அவன் பாசம் வச்சிருந்தா நம்ம பையனும் வளர்ந்து வரவன் தானே, இவனும் கடை வச்சுக்கிட்ட என்ன தப்புன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நினைப்பாங்க. அதை விட்டுட்டு பாண்டியன் சரியில்லைன்னா கண்டிப்பா இதை பத்தி அவன் நினைக்கவே மாட்டேன்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல பழனி. என்னால முடியாது, இந்த கடையை ஓபன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சுகன்யா கோவமா வராங்க. எங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. என்ன சுகன்யா சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்ன உங்க மனசுல நினைச்சிட்டு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவங்க கடையை திறந்து வச்சிருக்காங்க, அந்த கடையில வேலை பார்க்கறதுக்கு உங்களுக்கு என்ன நோக்குதா? தயவு செஞ்சு இதுக்கு மேல இதை பத்தி பேசாதீங்க. ஒழுங்கு மரியாதையா நீங்க இந்த கடையில இருக்கணும். கடைசி வரைக்குமே நீங்க இப்படிதான் குஜ தூக்குவேன் என் மாமன் கிட்டன்னு சொன்னா நீங்க போயிட்டு அவங்க கூட குஜ தூக்குங்க. நான் என்ன பண்ணா உங்களுக்கு என்ன, நான் எப்படி போனா உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து பேசுறாங்க. சுகன்யா, என்னால முடியாது, மச்சானுக்கு எதிராக என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி பழனியும் எந்த அளவுக்கு கன்வின்ஸ் பண்ண முடியுமோ சுகன்யாவை அந்த அளவுக்கு கன்வின்ஸ் பண்றாங்க. ஆனா சுகன்யா கன்வின்ஸ் ஆகிற இடத்துலயே இல்ல. இதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டே வந்து சுகன்யா வந்து இருக்காங்க. என்னம்மா என்ன சொன்னான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் சொல்லியிருக்கேன், அதுக்கு மேல முடிவு எடுக்க வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு தான், இதுல நான் என்ன சொல்றதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பரட பழனி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ வியாபாரத்துல மட்டும் உன்னுடைய கான்சென்ட்ரேஷன் பண்ணு. கண்டிப்பா நீ வியாபாரத்துல புலி மாதிரி நீ வருவ, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு எல்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆனா பழனிக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாம ரொம்பவே வருத்தமா தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த வழியா பாண்டியனும் சரணன் வராங்க. சரணன் வந்து கேக்குறாங்க. பாண்டியன் கேட்ட, அப்பா மாமாவோட கடை திறப்பு விழாவுக்கு நம்ம போகணும் இல்ல, போறது தானப்பான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. 10 மணிக்கு கடை திறப்பு விழான்னு சொல்லியிருக்காங்கல்ல, போகலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர், என்னப்பா பாண்டியா, உன்னுடைய கடைக்கு எதிராகவே யாரோ ஒருத்தர் கடை போட்டிருக்காங்க, யாரு போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆகிட்டு போயிட்டு பார்க்கதான் அங்க பழனி இருக்காங்க. பழனியை பார்த்ததும் சரவணனுக்கும் பாண்டியனுக்கும் பயங்கரமா ஷாக் ஆகுது. அப்படின்னா மாமாவோட கடை இங்கதான் போட்டிருக்காங்களா? இந்த விஷயம் மாமா தெரிஞ்சுக்கிட்டுதான் நம்ம கிட்ட தெரியாத மாதிரி மாமா நடிச்சாரா? அப்பா மாமா இப்படி பண்ணுவாரு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு சரவணன் ஒரு பக்கமும் பாண்டியன் ஒரு பக்கமும் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. சக்திவேல் இவங்க 2 பேரும் கோபப்பட்டு போறதா பார்த்ததும் உடனே முத்துவேல் கிட்ட சொல்றாங்க. அண்ணன் பார்த்துட்டாங்கண்ணே, நம்ம நினைச்சது நடக்க போகுதுன்னுன்றாங்க. நம்ம தம்பி நம்ம கிட்ட வரணும், அதுக்காக நம்ம மூவ் பண்ணது கண்டிப்பா வேலை நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு முத்துவேலும் சக்திவேலும் சேர்ந்து பழனியை பாண்டியன் கிட்ட இருந்து பிரிக்கணுன்றதுக்காக இந்த சதி திட்டத்தை போட்டிருக்காங்க. இதுவும் பாண்டியனும் சரவணனும் நம்பி அங்கிருந்து கிளம்பி வந்து போறாங்க. இப்ப பழனி பத்தி பாண்டியன் என்ன நினைக்க போறாங்க, பழனி இதுக்கான கிளாரிபிகேஷன் கொடுத்தாலும் பாண்டியன் இதை நம்புவாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.